வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமஸான செலிபிரிட்டி டிவிசியில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்களோட என்ட்ரி மறுபடியும் சீரியல் எப்போன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் டிவி சீரியலில் மறுபடியும் அந்த டிவி செலிபிரிட்டி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, லீசா. இவங்க லாஸ்ட்டாக சன் டிவியோட கண்மணி சீரியலில் ஃபீமேலில் நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீசா எந்த ஒரு டிவி சீரியலுமே கமிட் ஆகலை. கண்மணி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே லீசா கலந்துக்கல. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு டிவி சீரியல் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. கலர்ஸ் தமிழ் டிவியில் அம்மன் சீசன் 2 முடிஞ்சு இதோட சீசன் 3 வரப்போகுது. அதில் தான் லீசா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அம்மன் சீசன் 3ல முக்கியமான கேரக்டரில் லீசா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அம்மன் ரோலில் நடிக்கிறாங்க. இது வரைக்குமே 2 சீசனை வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் பண்ண கலர்ஸ் தமிழ் டிவி இதோட 3ஆவது சீசனை இப்போ கொண்டு வராங்க. அதில் தான் லீசா என்ட்ரி கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மன் சீசன் 3 மூலமாக மறுபடியும் டிவி சீரியலுக்கு லீசா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த முறை சன் டிவி சீரியலில் லீசா நடிக்கல, கலர்ஸ் தமிழ் டிவிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன 2 சீசனுமே நடித்த பவித்ராவும் அமர்ஜித் இந்த 3ஆவது சீசன்லேயே முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. அம்மன் சீசன் 3 பொறுத்த வரைக்குமே இந்த சீரியல் நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே புதுசுதான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் வந்துச்சு. ஸோ கலர்ஸ் தமிழ் டிவி ஆடியன்ஸ் பவித்ராவையும் அமர்ஜித்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணாங்க. பட் இவங்க 2 பேருமே இந்த சீசன் 3லையும் கண்டினியூ பண்ணுறதால ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். கூடவே ரொம்ப நாள் மிஸ் பண்ண லீசாவும் அம்மன் சீசன் 3 மூலமாக மறுபடியும் டிவி சீரியல் ரீஎன்ட்ரி கொடுக்கறதால ஓவரால் ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் தான். அம்மன் கேரக்டரில் தான் லீசா இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. இந்த கேரக்டர் ஹீரோ ஹீரோயின் கேரக்டருக்கு ஈக்குவலான முக்கியமான கேரக்டர் தான். ஸோ லீசாவை இனி கண்டினியூவாக அம்மன் சீரியலில் பார்க்கலாம். நிறைய செலிபிரிட்டி சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் டிவின்னு முன்னணி டிவி சேனல்ஸ்ல இருந்து கலர்ஸ் தமிழ் டிவிக்கு 1 by 1 வந்துட்டு இருக்காங்க. அந்த வருஷத்தில் இப்போ லீசாவும் கலர்ஸ் தமிழ் டிவிக்கு வந்துட்டாங்க. நிறைய ஃபேமஸான செலிபிரிட்டி கலர்ஸ் தமிழ் டிவி சீரியல் நடிக்கிறதால பாப்புலாரிட்டி அதிகமாக சேனலுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கூடி சீக்கிரமாகவே கலர்ஸ் தமிழ் டிவியை பார்க்குற ஆடியன்ஸ் அதிகமாகிடுவாங்க. இப்போ ரீசெண்டாகவே மற்ற டிவி சேனல்ஸை விட கலர்ஸ் தமிழ் டிவியில் தான் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மற்ற முன்னணி டிவி சேனல்ஸோட அப்டேட்ஸை விட கலர்ஸ் தமிழ் டிவியோட அப்டேட்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. புது சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பாப்புலரான செலிபிரிட்டிஸோட என்ட்ரி வரைக்குமே கலர்ஸ் தமிழ் டிவி தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ரீச் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு டிவி சீரியல் ரீஎன்ட்ரி கொடுக்குற லீசாவோட இந்த புது கேரக்டரை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நாளையிலேருந்து 6:30 மணிக்கு வரப்போகிற அம்மன் சீசன் 3 பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.